ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். நீங்க கடகராசியா, அப்போ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதா? பணம் வர வழியும் தெரியல, போகிற வழியும் தெரியலன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கவலை இருந்துக்கிட்டே இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. கவலைப்படாதீங்க. கடகராசியினர் அவங்களோட நிதி சிக்கல்களை தாண்டி எப்படி ஒரு நிரந்தரமான செல்வத்தை உருவாக்கலான்னு நிபுணர்கள் சொல்ற சில ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா மெதுவாக நிதானமாக பார்க்கலாங்க. சரிங்க, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதாக பார்த்துடலாம். முதல்ல கடகராசியோட பண போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னென்ன ஆழமாக பார்ப்போமா? அதுக்கப்புறம் செலவுகளில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அது சரி செய்யறதுக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், கடைசியா சேமிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ரகசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது, அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களையும் பார்த்து விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல கடகராசிக்காரங்க பொதுவாக சிந்திக்கிற அந்த அடிப்படையான பண பிரச்சனை என்னன்னு பார்த்துடலாம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பலருக்கும் இது பொருந்தும். ஏன்னா இவங்க அதை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. பணம் எப்படி வருது போகுது, ரொம்ப பண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நிபுணர்கள் சொல்கிற ஒரு அருமையான உவமை இதுதான். கடக ராசியினரோட நிதி நிலைமை ஒரு ஓட்ட பானையில் தண்ணி ஊற்றுற கதை மாதிரின்னு சொல்கிறாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வந்து பானையில் ஊற்றுறீங்க, ஆனால் அடியில் இருக்க ஒரு சின்ன ஓட்ட வழியாக எல்லாமே வீணாக போய்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேருதுங்க. ஆனால் அந்த வேகத்தில் செலவாகி வெளியே போயிடுது. இதனால சேமிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கனவாகவே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சும் கையில் ஒன்றுமே மிஞ்சலையேங்கிறது தான் அவங்களோட தீராத வேதனையாக இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் காரணம், ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு காரணம் அவங்களோட இயல்பான குணம் தான். அதுதான் சுமைதாங்கி. ஆமாங்க, இது கடகராசியோட ஒரு முக்கியமான உள்ளார்ந்த இயல்பு. அவங்க எப்பவுமே தங்களை சுற்றி இருக்கிறவங்களோட, குறிப்பாக தன்னோட குடும்பத்தோட பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் தாமாவே முன் வந்து தன் தோள் மேலே சுமப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுல அவங்களுக்காகவே வாழ்ந்து தங்களை கவனிக்கவே மறந்துடுறாங்க. இது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்லைங்க, இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ச்சியான நிதி சுழற்சி மாதிரிங்க. மகனோட படிப்பு செலவு, மகளோட காலேஜ் ஃபீஸ், அது முடிஞ்சா கல்யாண செலவுன்னு பொறுப்புகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இது பேர குழந்தைகளை பார்த்துக்கிற வரைக்கும் கூட நீளுங்க. அவங்களுக்காக இதெல்லாம் செய்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நமக்காக ஒன்றுமே சேமிக்க முடியலையேங்கிற ஒரு போராட்டம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. எல்லா செலவுகளும் ஒன்று கிடையாதுங்க. செலவுகளை பிரித்து பார்த்தா எந்த செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பார்த்தீங்கன்னா செலவுகளில் சுப விரயம் அசுப விரயம்னு ரெண்டு வகை இருக்குது. வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு நம்ம சந்தோஷமாக திட்டமிட்டு பண்ணுற செலவுகள் எல்லாமே சுப விரயம். அதில் தப்பே இல்லைங்க. ஆனால் திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் பிரச்சனை மாதிரி நம்ம மனசையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் காலி பண்ணுற செலவுகள் தான் அசுப விரயம். நம்ம பார்க்க போகிற பரிகாரங்களோட முக்கிய நோக்கமே இந்த அசுப விரயங்களை குறைக்கிறது தான். அப்போது இந்த பணத்தை வீணடிக்கிற அசுப விரயங்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது? அதுக்கான முதல் பரிகாரம் நம்ம மனசுக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கிறது தான். இதுக்கு நிபுணர் சொல்ற முதல் வழி திருவண்ணாமலைக்கு ஒரு பயணம் போறதுங்க. அங்க போய் ரமண மகரிஷி ஆசிரமம் மாதிரி அமைதியான இடங்கள்ல எந்த யோசனையும் இல்லாம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது உங்க மனசுல இருக்கிற பண கஷ்டம், எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லாமே மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். செலவுகளும் தானா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. அதை நீங்களே உணர்வீங்க. மனசு அமைதியாக இருந்தாலே போதும். பண விஷயத்தில் நம்மளால் தெளிவான சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த தீர்வுங்கிறது நம்ம
சாப்பிட்டாலோ தூக்கத்திலேயோ இல்லை நம்ம போடுற உடையிலையோ இல்லைங்க. அதாவது எந்த ஒரு வெளிப்புற மாற்றங்களும் தேவையே இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு உள்மன மாற்றம், மன அமைதியை அடையிறது தான் எல்லாத்துக்கும் முதல் படி. சரி, முதல் படியாக மன அமைதி மூலமாக செலவுகளை கட்டுப்படுத்திட்டோம். இப்போ அடுத்த கட்டம், அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நம்மக்கிட்டே நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் இருக்குது. அதை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த பரிகாரத்தோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் தொல்லை, இந்த மாதிரி நம்ம சேமிப்பை மொத்தமாக காலி பண்ணுற விஷயங்கள்ல இருந்து நம்மளை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கிறது தான் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான 3 படிகள் தான். முதல்ல நீங்க பிறந்த கிழமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிறா திங்களான்னு. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் வர உங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் ஆரம்பித்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் விரதம் இருக்கணும். கடைசியாக விரதத்தை முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போகணுங்க. அந்த கோயில் பேர் அகஸ்தீஸ்வரர் கோயில், அதாவது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? முடிஞ்சவங்க சென்னையிலிருந்து திருப்போரூர் போகிற வழியில் மாம்பாக்கம் பக்கத்தில் வெண்பேடுங்கிற சின்ன கிராமத்தில் இருக்குங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப அபூர்வமான சதுர வடிவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமியூர் தாமரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த விசேஷமான அம்சங்களால் இங்கே போய் மனமுருகி வேண்டிக்கிட்டால் அசுப விரயங்கள் தடுக்கப்படும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு நிதி உண்மை இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு வரி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. விரயம் நடக்கலைன்னா அது சேவிங்ஸாக மாறும். இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. சேமிப்புங்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது தான். நீங்கள் வேணான்னு தவிர்க்கிற ஒவ்வொரு தேவையற்ற செலவும் உங்கள் சேமிப்பு கணக்கில் விழுகிற பணம் தான். நம்ம பார்த்த பரிகாரங்கள் எல்லாமே அந்த ஓட்டை பானையை சரி பண்ணி பண கசிவை நிறுத்துவதற்கான கருவிகள் தான். இந்த ஓட்டையை அடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த பானையும் முழுசாக நிரப்ப முடியும். அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவுகளை கட்டுப்படுத்துக்கிறதுக்கு தான் செல்வம் சேர்க்கிறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி. நிச்சயமாக இந்த பரிகாரங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் செயல்படுறதுக்கான தைரியத்தையும் கொடுக்கும். இப்போ வழி உங்கள் முன்னாடி இருக்க. உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான். உங்கள் நிதி பயணத்தை மாற்றி உங்கள் சேமிப்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நீங்கள் தயாராக இருங்க. உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீ வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில், அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாட்டில் நெகட்டிவாக, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார். அது மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எவையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்டில் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் எல்லாம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம், ரொம்ப அடி மேல் அடி வாங்கி இருக்கோம் இந்த காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ராஜயோக காலகட்டம்னே இந்த வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை. இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த 2026 உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஆரம்பிக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க.
கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இது நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க, தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் அது அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள கடகராசி ஆண்கள் வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா, இதற்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அது குடும்ப உறவாகவே இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்களை நீங்கள் முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் தங்கும் சூழல் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்ற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பள உயர்வும் வரலாம். அடுத்ததான் பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மையை தரும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்காலம் பற்றிய
சிந்தனை மேலோங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வந்து நீங்கள் முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முடியாதவங்க வந்து வீட்டிலையாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 3ங்க. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழனுங்க. இந்த நாட்களை வந்து நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.